மற்றும் ANTV செய்தி சேனல். வணக்கம். ANTV காலை 8 மணி செய்திகள் வாசிப்பது கீதா. மதுராந்தகத்தில் JJ அறக்கட்டளையின் 14ஆம் ஆண்டு விழா. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் உட்பட்ட செங்குந்தர்பேட்டையில் JJ அறக்கட்டளையின் 14ஆம் ஆண்டு விழா மற்றும் இந்தியாவின் 80ஆம் ஆண்டு சுதந்திர தின விழா ஆகஸ்ட் 15, 2026 சனிக்கிழமை காலை 11 மணி அளவில் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. மதுராந்தகம் செங்குந்தர்பேட்டையில் உள்ள JJ காட்டேஜில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்குதல், நலிவடைந்த குடும்பங்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டன. மேலும் 2025, 2026 கல்வியாண்டில் 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் சிறப்பாக தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை மற்றும் பாராட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சிக்கு JJ அறக்கட்டளை நிறுவனர் லயன் டாக்டர் D. ஜெர்லின் ஜோஸ் தலைமை வகித்தார். அறக்கட்டளை செயலாளர் திருமதி J. ஞானசாந்தி முன்னிலை வகித்தார். அதை ஆர்கனைஸ் பண்ண நேற்றுக்கு 2 மணிக்கு தான் தூங்குறேன். ஏன்னு சொன்னா 60 பிள்ளைங்களுடைய பேர் எழுதுனா 60 பிள்ளைங்களுக்கு அதுல டாஸ் வைக்கணும். ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் மிஸ் ஆகக்கூடாது. அவங்களுக்கு உண்டான சீல்டு கிளியர் ஆயிருக்கணும். எவ்வளவு கரெக்ஷன். இதுக்கு உண்மையிலே சொல்ல போனா எல்லாருக்கும் ஒரு குல தெய்வங்கள் இருப்பாங்க. எனக்கு ஒரு குல தெய்வம் இருக்குது. யாரும் தெரியுமா? என்னுடைய மனைவி ஞானசாந்தி MSc M.Ed தான். ஏன்னு சொன்னா எந்த வீட்லயாவது ஒரு புருஷன் இவ்வளவு செய்யறான்னு சொல்லிட்டு கொஞ்சமாவது கிள்ளுவாங்க. கரெக்ட் தானே? நீங்க செய்யுங்கன்னு சொல்லிட்டு உண்மையிலே அக்கா வீட்டுக்காரன் அதே மாதிரி தாங்க. எந்த மாற்று கருத்தும் இல்ல. சேம். ஏன்னா அக்கா எவ்வளவோ செஞ்சுட்டே இருக்கிறாங்க. இதில் சிறப்பு விருந்தினர்களாக தமிழக வெற்றி கழக மாநில துணை பொதுச் செயலாளர் திருமதி மரகதம் குமரவேல் அவர்கள், செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட செயலாளர் திரு MS பாலாஜி மற்றும் மனித உரிமை கல்வி ஆலோசகர் திரு ஜான்சன் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு மாணவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இறுதியில் JJ அறக்கட்டளையின் குட்டீஸ் ஜுவான் ஜோஸ் அவர்கள் நன்றியுரை வழங்கினார். கல்வி மற்றும் சமூக நலனில் JJ அறக்கட்டளையின் சேவை தொடர வேண்டும் என நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்கள் பாராட்டுகளை தெரிவித்தனர். இச்செய்தியை தொகுத்து வழங்கியவர் செங்கல்பட்டு மாவட்டம் ANTV செய்தியாளர் திரு கபீர். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ANTV சேனல். இது உங்கள் சேனல்.